வணக்கம் நிகிதா. ராமநாதபுரம் மாவட்டம் சின்னத்துண்டி அடுத்த தெற்கு தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் தர்மராஜ். இவருடைய தந்தை சோனையனுக்கு சொந்தமான இடத்தை அவரது மகனான தர்மராஜுக்கு பட்டா மாற்றி தருவது தொடர்பாக கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் தர்மராஜ் பல்வேறு அதிகாரியிடம் மனுவானது கொடுத்திருந்தார். அந்த மனு மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காத நிலையில் இன்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு வந்தவர் பட்டா மாறுதல் செய்து தராத அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் உடனடியாக பட்டா மாறுதல் செய்த கோரியும் அங்கிருந்த ஒரு மரத்தில் கயிறிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயன்றார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த கேணிக்கரை போலீசார் உடனடியாக அவரை மீட்டு, அதேபோல் தீயணைப்புத்துறை வீரர்களும் அங்கு வந்து அவரை மீட்டு தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு பட்டா மாறுதல் என்பது அதிகபட்சம் ஒரு 10 நாட்களில் முடியக்கூடிய ஒரு விஷயமாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் தொடர்ச்சியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் பட்டா மாறுதலுக்கு பணம் பெறுவது, அதே போல் பட்டா மாறுதலை தாமதப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் எழுந்து வருகின்றது. அது மட்டுமல்லாது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுக்கக்கூடிய புகாருக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தொடர்ச்சியாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தர்மராஜ் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய குறைதீர் கூட்டத்தில் வந்து மனுக்களை பெறக்கூடிய அதிகாரிகளும் இங்கு தூங்கி விழுகின்ற ஒரு நிலை ஏற்கனவே இருந்து வருகின்ற சூழ்நிலையில் தற்போது ஒரு அலட்சிய போக்குடைய இந்த அதிகாரிகள் செயல்பட்டு வருவதாகவும் தர்மராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். உடனடியாக தமக்கு பட்டா மாறுதல் செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார்.